அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். வைகாசி மாத ராசி பலன் 2024. வைகாசி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் இப்பொழுது பார்ப்போம். சூரியன் மேஷம் ராசியில் இருந்து ரிஷபம் ராசிக்கு போகக்கூடிய நிகழ்வு, அதாவது மேஷம் ராசியில் இருந்த சூரியன் ரிஷபம் ராசிக்கு சென்றடையும் நேரம் வைகாசி மாதம் பிறக்குதுங்க. ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி ரிஷபம் அன்னைக்கு சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு. அப்பொழுது வைகாசி மாதம் பிறக்குது. ஏற்கனவே குரு பயிற்சி மற்றும் சூரியனுடைய மேஷ ராசி இடப்பெயர்வு போன்ற விஷயங்களில் என்னென்ன பலன்கள் கிடைச்சோம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அதே போல் இப்பொழுது வைகாசி மாத ராசி பலன்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பொதுவான ஜெனரல் ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். நம்மளுடைய நேயர்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட் கொடுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க இந்த பதிவிற்கு செல்லலாம். வைகாசி மாதம் 2024 மீனம் ராசிக்காரர்களுக்கு எவ்வித பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் இதனால் கூட ஒரு நல்ல நன்மைகள் நடைபெறும் இந்த மாதம் முழுசும் அப்படின்னு சொல்லலாம். பணம் புழக்கம், அது மணி ஃப்ளோட் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. உங்களுக்கு இருந்த ஒரு சில பேர், நீங்கள் அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க அப்படி உங்கள் கூடையே இருந்துக்கிட்டு உங்கள் பேரை கெடுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த அவர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த ஒரு கெட்ட பேர், அவ பேர், அதெல்லாம் நீங்க போகுது. செல்வாக்கு அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகளினால கலந்துப்பீங்க. இதனால மனசு உற்சாகமாக இருக்குங்க. எதிரிகள் பகைவர்களாக இருந்து வந்த இடையூறுகள், நண்பர்கள் தான் எதிரி, மறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. திடீர் தனவரவு, பொருள் வரவு, நல்ல ஒரு வாய்ப்பு சூப்பரா இருக்கு. வண்டி வாகனத்தை ரிப்பேர் பண்ணுவீங்க, அல்லது இந்த வண்டி வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, பாக்கியம், வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னு ஏங்கிக் கொண்டிருந்த சிலருக்கு குழந்தை பாக்கியம், அதற்குண்டான நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நன்மை தரும். கூடுமான வரை தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. உங்க கூடயே இருந்து உங்க பெனிஃபிட்ஸ் அனுபவிச்சு வந்த சில உங்களுக்கு எதிராக உங்க பேரை கெடுக்கும் விதமாக செயல்பட்டு, அல்லது உங்க நட்பு வேண்டாம் அப்படின்னு தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள், நண்பர்கள், அவங்களுடைய தவறை உணர்ந்து வழிய வந்து மன்னிப்பு கேட்டு உங்களோடு வந்து இணைவாங்க. நண்பர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்க பலமாக உற்ற தோழனாக இருப்பாங்க. தொழில் அதிபர்கள், வியாபாரிகள் பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல், பொருளாதார நிலைமைகள் இதெல்லாமே மேம்படும். லாபம் சிறப்பாக இருக்குங்க. ஆனால் பல போட்டி சவால்களை கடக்கிற மாதிரி வரும், பல இடையூறுகளும் வரும். அதே போல் அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரியாக வைத்துக் கொள்வது நல்லது. அலுவலகத்தில் உங்களுடைய பணிச்சுமைகள், ஸ்ட்ரெஸ், கொஞ்சம் வேலை பளு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும். ஆனால் இதுவரை இருந்து வந்த பேரு கெட்டு போச்சு, அவ பேரு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கி
செல்வாக்கு அதிகரிப்பதோடு மட்டுமில்லாமல் வீணான மனக்கவலைகளும் மறையும். கூடுமான வரைக்கும் மேலதிகாரிகள் உயரதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து அவர்கள் சொல்வதை காதில் கொடுத்து கேட்டு உங்களுடைய கடமைகளை கண்ணும் கருத்துமா செய்து வாருங்க. அருமையான மேன்மைகள் உங்களுக்கு இருக்கு. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புகழ், பாராட்டு, புதிய ஒப்பந்தம் கிடைப்பது, புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது, சக கலைஞர்கள் மூலம் நல்ல ஒரு ஆதாயங்கள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அலட்சியமாக எந்த விஷயத்திலும் இருக்காதீங்க. சிரமம் பார்க்காம சிரத்தை எடுத்து படித்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும். ஆசிரியரின் ஆலோசனைகள் மட்டுமல்லாமல் பெற்றோர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடக்கும் பொழுது வெற்றிகள் இரட்டிப்பாகும். போட்டிகளில் கலந்துக்கிட்டு வெற்றி பெறுவீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோடு புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு ஆதாயங்கள் அதிகரிக்கும். வேலை பார்ப்பவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருந்தாலும் அந்த சிரமத்தை பார்க்காம நீங்கள் செய்கின்ற வேலையில் கண்ணு கருத்துமாக செய்து வந்தீர்களானால் நன்மைகள் இரட்டிப்பாகும். சுய தொழில் செய்யும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபங்கள் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் எனக்கு கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.